கூட்டணி கட்சிகளுக்குள்ள பல முரண்கள் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஆனா அதையும் மீறி திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் இன நலனை விரும்புகிற அமைப்புகள் எல்லாமே எப்படியாவது இந்த தடவை இந்த திமுகன்ற ஒரு தெலுங்கு ஆதிக்க கட்சியை நம்ம வீழ்த்தணும். அதிமுக தான் வெற்றி பெறும். ஸ்டாலின் காரு வர வேண்டாம், விஜயநகர ஆட்சி தர வேண்டாம் அப்படின்னு ஒரு பதாகை, அந்த பேர்லேயே பதாகை அடித்து பேட்டி கொடுத்தோம். இல்லை, திமுக வெற்றி பெறாது, அது தோல்வி கண்டிப்பாக தழுவும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழர் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அதியமான் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய கால இடைவெளி தான் இருக்கு. கரெக்டா பார்த்தோம்னா ஒரு 30 நாட்களுக்குள்ளாரே தான் இருக்கு. இதுல பல கட்சிகள் அவர்களுடைய வேலைப்பாடுகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்குள்ள முயற்சிகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள பல முரண்கள் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஆனா அதையும் மீறி திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய செயல்பாடு இதுல என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, திமுக வெற்றி பெறாது, அது தோல்வி கண்டிப்பாக தழுவும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதிமுக தான் வெற்றி பெறும். ஏன்னா அதிமுக வெற்றி பெறும்ன்றதுக்கு ஏதோ குட்டுத்தனமாக நாங்கள் சொல்லலை. திமுக என்னென்ன காரணங்களுக்காக தோல்வி அடையும்னு சொல்லிட்டு சில காரணங்கள் சொல்ல முடியும். ஒன்று, வெறும் 2.5 விழுக்காடு மட்டுமே போன தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் இருந்தது. அந்த வாக்கு வித்தியாசம் இந்த நம்மளோட தினகரன் வெளியில் போயிருந்தார். இப்போ தினகரன் உள்ளே வந்துட்டார். அந்த தினகரன் உள்ளே வரும்போதே அது கிட்டத்தட்ட ஒரு சமன் ஆன மாதிரி ஒரு கட்டம் அது. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, முன்னை விட அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட பாஜக வளர்ந்துருக்குது. ஸோ இந்த பாஜக வளர்ந்துருக்குற அடிப்படையிலையும் அது நம்மளோட 2024 வாக்கு சதவீதத்தை பார்த்தா தெரியும். ஸோ இந்த அடிப்படையிலையும் இதனால் ஒரு சமன் ஆயிடுச்சு. இப்போ சமன் ஆயிடுச்சுன்னா அதை மட்டுமே வச்சு வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா ஒரு சமநிலையில் இருக்குது. ஆனால் இதை விட நாங்கள் அந்த கட்சி ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் தமிழ் தேசியவாதிகள்லாம், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி அல்லாத வெளியில் நாங்கள் இப்போ தமிழர் முன்னேற்ற கழகம் இருக்கோம், தமிழ் தேசிய குடியரசு கட்சி இருக்குது, தமிழர் ஆட்சி கட்சி, இன்னும் பல்வேறு அமைப்புகள், தமிழ் இன நலனை விரும்புகிற அமைப்புகள் எல்லாமே எப்படியாவது இந்த தடவை இந்த திமுகன்ற ஒரு தெலுங்கு ஆதிக்க கட்சியை நம்ம வீழ்த்தணும். அந்த கட்சி முழுக்க முழுக்க தெலுங்கு ஆதிக்க வேலைகளை நிறைய செஞ்சிருச்சு. 8 அமைச்சர்கள், ஏவாவேலு, KKSR ராமச்சந்திரன், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சேகர் பாபு, KN நேரு, பிறகு மதிவேந்தன், அப்புறம் காந்தி, காந்தி, ராணிப்பேட்டை காந்தி, இப்போ இந்த அப்பாவும் மகனும் உதயநிதி ஸ்டாலின், இப்படி பார்த்தா 8 அமைச்சர்கள். அந்த 8 அமைச்சர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் இப்படி எல்லாம் கொடுத்து அவங்க இது ஒரு கிட்டத்தட்ட எப்படின்னா, அவங்க ஒரு தெலுங்கானா போல் கருதுகிறாங்க, ஆந்திரா போல் கருதுகிறாங்க. இது ஒரு தமிழ்நாடுன்றதுக்கு அவங்க மனதளவில் கூட ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அதாவது தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் கூட தமிழ்நாடுன்னு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை திராவிட நாடுன்ட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதில் இன்னும் பெரிய கொட்டை எழுத்தில் எழுதியிருப்பாங்க, திராவிட நாடு போக்குவரத்து கழகம்னு. இதெல்லாம் அந்த திராவிடம்ன்றதே தெலுங்கு ஆதிக்கம், தெலுங்கு அரசியல் ஆதிக்கம் அப்படின்னு நாங்கள்லாம் எங்களோட தமிழர் முன்னேற்ற கழகம் ஒரு அரசியலை ஒரு ஆய்வு அரசியலாக பண்ணிட்டு வர்றது. சும்மா ஏதோ குட்டம்போக்கில் நாங்கள் பண்ணுறது கிடையாது. அந்த ஆய்வு அரசியலில் பார்க்கும்போது திராவிடம்னாலே தெலுங்கு அரசியல் ஆதிக்கம் தான் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். 2021 திமுக என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு எனக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். நான் கொடுத்தனால எங்களை சிறையில் போட்டாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 70 நாள். அதாவது
ஸ்டாலின் காரு வர வேண்டாம், விஜயநகர ஆட்சி தர வேண்டாம் அப்படின்னு ஒரு பதாகை, அந்த பேர்லேயே பதாகையை அடித்து பேட்டி கொடுத்தோம். ஆனால் அப்போ நான் கொடுக்கும்போது என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தாங்க. ஆனால் இப்போ முழுக்க எல்லா தெலுங்கு ஆதிக்க வேலையும் இப்போ நடக்கும்போது பார்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா விஜயகாந்த் பிரேமலதாவை கூப்பிட்டு 9 சீட்டு, ராஜ்யசபா பதவி, இப்படி எல்லா வேலைகளும் தொடர்ந்து தெலுங்கு ஆதிக்க வேலைகளாக இருக்கிற பேருந்து நிலையத்துக்கெல்லாம் கருணாநிதி பேர். இப்படி அடுத்து அமைச்சர்களோட பிஏ, அந்த அவங்களுக்கு எல்லாமே அவங்களோட கருணாநிதியோட சாதியை சார்ந்தவங்கள போட்டு வச்சுருக்குறது. இப்படி எல்லாம் மொத்தமாக கணக்கு பண்ணும்போது இது ஒரு கேப்பார் இல்லாத ஒரு வீடு. சொல்லப்போனால் ஒரு வீடு திறந்துருக்கும், எவன் வேணாலும் எதை வேணாலும் திருடிட்டு போவான். சார், அதாவது இப்போ நீங்க நிறைய விஷயங்களை சுட்டி காட்டி பேசுறீங்க. தெலுங்கர் ஆதிக்கமாக தான் தமிழ்நாடு திகழ்து, அந்த இதுதான் திமுகவினர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரியான எந்த விடயங்களும் மக்கள் மத்தியில எதுவுமே பெரிய அளவுல பேசப்படல, மக்களுக்கு அந்த விஷயங்கள் போய் சேர்க்கப்படல. மக்களுக்கு தேவையான விஷயங்களை தானே திமுகவினர் பண்றாங்க. சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்றது மிக தரைக்குறைவா தான் இந்த ஆட்சியில் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரிந்தது, அதை நான் மறுக்கல. ஆனா நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே திமுகவினர் மக்களிடம் காட்டுற மாதிரி தெரியலையே சார். நீங்க எதன் அடிப்படையில இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வைக்க? அதாவது ரொம்ப பூதாகரமான ஒரு விஷயம் சொல்லப்போனா, ஒரு சதுரங்க போட்டியில் ஒருத்தர் ஒரு பையன் ஜெயிக்கிறான், அவனுக்கு 5 கோடி ரூபா கொடுத்தாங்க. அதே சதுரங்க போட்டியில் இன்னொரு பையன் ஜெயிக்கிறான், தமிழ், அவன் பிரக்யானந்தா, அவனுக்கு அந்த மாதிரி கொடுக்கல, ஏதோ ஒரு கோடியை நம்ம கொடுத்துருப்பாங்க போல இருக்கு என்ன. அதுக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா அந்த சதுரங்க போட்டிக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார் இல்லையா, அவர் யாராக இருக்கிறாருன்னு உள்ளே போய் தேடி பார்த்தோம்னா அவர் ஒரு தெலுங்கராக இருக்கிறாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா ராம்கோ சிமெண்ட்ஸ், இந்த ஏதோ ஒரு ராஜு ஒரு பேர், அவர் தான் தமிழ்நாட்டோட சதுரங்க போட்டிக்கான தலைவர். அப்போது நம்ம அந்த சதுரங்க போட்டியில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, சரி ரைட் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம் கொடுத்து அவனை நல்ல பயிற்சியெல்லாம் கொடுத்து வெளிநாட்டில்காரங்கள்லாம் கூப்பிட்டு பயிற்சி அவனுக்கு கொடுத்து அவனை பெரிய ஆளாக்கி அவனை பரிசு வாங்க வச்சு அடுத்து அவனை போட்டியில் வெல்ற அளவுக்கு முழு உத்வேகம் கொடுத்துட்டு கடைசியில் 5 கோடி ரூபாயும் கொடுக்குறாங்க. இப்போது இதெல்லாம் ஒரு தெலுங்கு ஆதிக்கம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்து நாடே கலைபுறப்பட்டிருக்கணும். ஆனால் அதை ஒரு கொசு கடித்த மாதிரி அதை எடுத்துக்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற ஊடகங்கள். இது எப்படி அந்த பையனுக்கு நீ 5 கோடி கொடுக்கலாம், இவங்களுக்கு மட்டும் ஏன் 50 லட்சம் கொடுக்குற? கபடி போட்டியில் ஒரு பொண்ணு வந்துச்சு கார்த்திகா, அதுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? இந்த மாதிரி நீங்கள் தேசிய அளவில் உலக அளவில் நீங்கள் பரிசு வாங்கிட்டு வந்தாலும் தமிழர்கள்னால் உங்களை 2ஆம் தரம் இல்லை 3ஆம் தரம் 4ஆம் தரமாக நடத்துறது. ஆனால் இவர் தமிழ்நாட்டுக்கு முதல்வர். இப்போ இந்த செய்தி போய் சேரலைன்றதை விட இந்த செய்தியை முதன்மையாக வச்சு பேச வேண்டிய கட்சிகளும் பேசலை. எடப்பாடி பேசல சார். இது பெரிய அளவுல ஒரு செய்தியா இருந்தா கண்டிப்பா எல்லா கட்சிகளும் எடுத்து பேசியிருப்பாங்க. இப்ப உங்களை மாதிரியான கழகங்களும் உங்களை மாதிரியான சின்ன சின்ன இயக்கங்களும் மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க முன்னிறுத்தி பேசுறீங்கன்னா, மற்ற கட்சிகள் பேசலைன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் பெரிய அளவுல பூதாகரமா ஆகலை அப்படின்னு தானே அர்த்தம். நீங்க அதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்க நீங்க ஒரு முதல்ல வரலாறு தெரியணும். ஒரு வரலாறை சரியாக தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கான பிரச்சனைகளோட தொடர்ச்சி அது எங்கே போய் நிற்குது, யார் என்ன காரணத்துக்காக இப்படி நகர்த்துறாங்கன்றது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். வரலாறை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிடலைன்னா உங்களுக்கு மேம்போக்காக தான் ஆற்றுல ஒரு மிதந்து போகும் ஒரு கட்டை என்ன, அந்த கட்டையை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தூரமாக இருந்துட்டு அது பள்ளமாகும்போது இப்படி போயிட்டு இருக்கும், அது ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி போய்கிட்டு இருக்கும். அதை தூரமாக நின்று ஒரு கட்டை மிதந்து போகிறத ரசிக்கலாம். ஆனால் அந்த கட்டை என்ன காரணத்துக்காக விழுந்துச்சோ, அது யார் வெட்டி போட்டாங்களோன்னு அதுக்கு பின்னாடி ஒரு பயணப்பட்டு போனால் தான் அந்த கட்டைக்கு ஒரு துன்பம் நடந்து அது இங்கே இப்படி மிதந்துக்கிட்டு அனாத மாதிரி போய்கிட்டு இருக்குன்றது தெரியும். அது மாதிரி 700 ஆண்டு காலமாக இங்கே ஒரு தெலுங்கு அரசியல் ஆதிக்கம் இருக்குது. எப்படின்னா அன்னைக்கு
மதுரைக்கு வந்தவர்கள் நாயக்கர் ஆட்சி குமார கம்பனனில் ஆரம்பித்தது இன்னைக்கு ஸ்டாலினில் போய் முடியுது. இதுதான் கடைசி ஆட்சி. அப்போ இவர்கள் அன்னைக்கு வந்து ஒரு 300 வருஷம் ஆட்சியில் வந்து தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தெலுங்கு சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழெல்லாம் வந்து தூக்கி தூர போட்டு ஆட்சி நடத்தினாங்க. அதுக்கு பிறகு வெள்ளையர்கள் வந்த பிறகு அவர்கள் கையில் போன பிறகு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 72 பாளையங்களாக இப்படி இருந்தவங்க, நாங்கள் உங்களுக்கு வரி கட்டுறோம், 3ல் 1 பங்கு உங்களுக்கு, 1 பங்கு எனக்கு, 1 பங்கு நிர்வாகத்துக்கு அப்படிங்கும்போது திருப்பியும் வந்து அந்த நிலப்புலங்கள்லாம் இவங்ககிட்டே மாட்டிக்கிச்சு. அதனை தொடர்ந்து நேராக வந்து ஓட்டு வாக்களிக்கிற அரசியல் 1920 வருது. வரும்போது ஒரு நீதி கட்சின்னு முன்னாடியே வந்து ஒரு கட்சி இங்கே ஒரு ஓட்டு அரசியல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நீதி கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து இவங்களே முதல்வர் ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து தேர்தலில் நிற்காமல் 1937 காலகட்டம் வரைக்கும் வந்து 1920 நிற்கலை. நம்மளை எடுத்து அவனுங்களை நாட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறோம், அவனுங்க நடத்துகிற தேர்தலில் நம்ம போய் நிற்கிறதா அப்படின்னு. 1920 37 வரைக்கும் நிற்கலை. அதுக்கு பிறகு நிற்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. இவங்க எப்படி அவன் ஜெயிக்கும் போது பார்த்தீங்கன்னா காமராஜர்லாம் ஆட்சிக்கு வந்துடுறாரு. அப்போ இவங்களை எப்படி துரத்தணும்னு சொல்லிட்டு ஒரு திராவிட அமைப்பு ஆரம்பித்து அது வந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைக்கி தெலுங்கர் முன்னேற்ற கழகமாக நேரடி ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வரலாற்று பின்னணி எல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து இதோட வந்துட்டு சேர்ந்தது தான் ஈழப்படுகொலை. இங்கே வந்து தெலுங்கு ஆதிக்க அரசியல் இருந்ததுனால தமிழர்கள் செத்தா சாவட்டும், 20,000 சதுர கிலோமீட்டர் ஈழ நிலப்பரப்பு, ஒரு நாடு, தனி நாடு இன்றைக்கி நம்மகிட்ட இல்லை, அது போனால் போட்டோம். அப்போது இந்த வீடு வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து இந்த வீடு உங்கள் வீடாக இருந்தால் தான் இந்த வீட்டில் இருக்க ஒரு பொருள் கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டு உரிமையாளர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்களே வந்துட்டு ஒரு காவலாளியாக இருப்பீங்க, சரிங்களா? ஆனால் இந்த வீடே என்னதில்லை, சரியா? எவன் தூக்கிட்டு போனானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு யாருக்கு மனசு வருதுன்னா, அந்த தெலுங்கு ஆதிக்கவாதிகளாக இருக்கிறவங்களுக்கு மனசு வருது. இது எவன் வீட்டு பொருளோ. தமிழ்நாட்டில் உள்ள வேலைகள்லாம் வந்து ரயில்வே வேலைகள்லாம் வேற ஆளுக்கு வந்து வடவர்கள் கொண்டு போகிறாங்களா, போட்டோம். முழுக்க வந்து தமிழர்கள் ஒரு தொழிலெலாம் தொடங்குறதுக்கெல்லாம் சிக்கலாக இருக்குது. அவங்கவுங்க வந்து தொடங்குறாங்க, மற்றவங்கெல்லாம் வந்து தொடங்கும் போது இங்கே எல்லாம் நல்லா நடக்குது, இவர்களுக்கு வாழாமல் இருக்கட்டும், ஓடட்டும் எங்கேயாவது. சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வரலாறுகள்லாம் வந்து இருக்கக்கூடிய, அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சியான அதிமுகவுக்கு தெரியலையா, இல்லைன்னா நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு தெரியலையா? இவர்கள்லாம் ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை முன்னிறுத்தி பேச தயங்க காரணம் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நாம் தமிழர் கட்சி வந்து பேசலைன்னு சொல்ல முடியாது, அவங்க பேசுகிறாங்க. ஆனால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அங்கே ஒரு 100 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. செத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து அது ஒரு சண்டை, வாள் வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. சண்டை போட்டுருக்குன்னா அந்த பக்கம் ஒரு 10 பேர் 10 வாளை வச்சு சண்டை போட்டுக்கிட்டு வெட்டி கொள்கிறாங்கன்னா அந்த 10 பேரை போய் முதல்ல தடுக்கணும், இல்லைன்னா அவங்கள கொல்லணும், சரிங்களா? இப்போது நம்ம அப்படி செஞ்சால் உடனே வந்து இவர்கள் அடுத்து நடக்கிற இழப்புகள் தடுக்கப்படும். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த செத்துக்கிட்டு இருக்கவன் பேர், அந்த கொன்னுக்கிட்டு இருக்கவன், இந்த இனத்துக்கு கெடுதல் பண்ணுறவனோட பேர் வந்து திராவிடன். அவன் வந்து இந்த யார் செத்துக்கிட்டு இருக்காங்களோ அவன் பேரும் திராவிடன், கொன்னுக்கிட்டு இருக்கவன் பேரும் திராவிடன், செத்துக்கிட்டு இருக்கவன் பேரும் திராவிடன். ஆனால் வந்து 2 பேர் எதிரின்னு தெரிஞ்சு தான் இவன் கொல்றதுக்கு ஒன்று இவன் கொல்றான், இல்லைன்னா வேற ஒருத்தன் கொல்றதுக்கு துணை போகிறான். அப்போது இவன் யாருன்றத வந்து ரொம்ப வந்து நீங்கள் டெப்த்தாக தெரிஞ்சு நாங்கள் வந்து அவன் தெலுங்கு ஆதிக்கவாதின்னு சொல்கிறோம். இவர் வந்து சீமான் வந்து இன்னும் திராவிடர் சொல்கிறாரு. என்ன, நேரடியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் வந்து ஒரு கருப்பு பேண்ட்டு போட்டிருக்கேன்னா கருப்புன்னு சொல்லணும். ஆனால் இது வந்து ஒரு நிறம் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி புரிஞ்சுக்கிட முடியும்? கருப்புன்னு சொன்னால் தானே நேரடியாக புரிஞ்சுக்கிட முடியும். இப்போது தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு அவர் சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டை தெலுங்கர் ஆளக்கூடாதுன்னு சொல்கிறோம். எப்படி வந்துட்டு ஒரிசாவில் ஒரு பாண்டியன் ஆளலாமா,
ஒரு தமிழன் ஆளலாமா அப்படின்னு மோடியே கேட்கும்போது இந்த இவ்வளோ அநியாயம் பண்ணவங்கள நீங்கள் நேரடியாக கேட்கக்கூடாது. அவங்க நேரடியாக கேட்காம இன்னொரு படி மேலே போய் அவர்கள் எங்களுக்கு முதன்மையான எதிரிகள் கிடையாது, அவர்கள் எங்கள் பங்காளிகள். திராவிட கட்சி நடத்துகிறவங்க பங்காளிகளாம். பகையாளி பாஜக. அப்போ அவர்களுக்கு நேரடியாக சொல்கிறதுல சீமானுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, தடங்கல் இருக்குது. அது மீதியெல்லாம் பேசுகிறாங்க. அதாவது பேசவே இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்களால விழிப்புணர்வு நிறையா வருது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படின்றது இது எப்படி இருக்குது அப்படின்னா, காலையில் சூரியன் உதிக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பா சார். இப்ப நீங்க சொல்றத பார்க்கும்போது திராவிட கழகம் அப்படின்னா தெலுங்கர் கழகம் நீங்க சொல்றீங்க. அதே திராவிட கழகம் இரு கட்சிகளையும் தான் சீமானவர்கள் அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி 2 திராவிட கழகத்தையும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ நீங்க திமுக தெலுங்கர் கட்சின்னு சொல்ற மாதிரி அதிமுகவும் ஒரு சில ஜாதி அமைப்புகளை பின்புலமா கொண்டு அவர்களை முன்னிறுத்தி ஒரு சில காலகட்டங்கள்லாம் ஆட்சியை பண்ணாங்க. ஏன் இவர்களை தெலுங்கர்னு சொல்ல மாட்டேங்கிங்க? இல்லைன்னா அந்த பாஜக ரிலேட்டடான ஒரு விஷயங்கள், அதாவது பிராமணர்களை முன்னிறுத்தி நடத்தக்கூடிய ஒரு விஷயங்களை அதிமுக பண்ணியிருக்கு. அந்த விஷயங்களை ஏன் அதிமுகவினர் மேல சொல்ல மாட்டேங்க? இல்லை 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 அதாவது அதிமுக தெலுங்கர் கட்சியே கிடையாது. என்ன இதுக்கு தான் சொல்கிறேன் நான். இவங்க எங்கே தப்பிச்சுக்கிறாங்கன்னா, அந்த கட்சி பேரில் திராவிடம் இருக்குது அதிமுகவில். நாங்கள் திராவிடத்தை எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு 2 பேரையும் எதிர்க்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு பேர் அப்படி இருந்துட்டதுனால நம்ம எதிர்க்கணும் அப்படின்னா 2 திராவிட கட்சின்னு நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா அதுவே தப்பு எனக்கு தெரிஞ்சு. அவர் ஒரு அதிமுகன்ற கட்சி ஒரு மலையாளி எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு தெலுங்கர்களை போல 8 அமைச்சர்கள், ஆதிக்க வேலைகள், அந்த அந்த இனம் செத்தா சாவட்டும் அப்படின்னு நடக்கல. அவர் தன்னோட சொந்த பணத்தை 6 கோடி ரூபா கொடுத்து புலிகளுக்கு உதவுனவர். சரிங்களா? அடுத்து ஒரு மலையாளி டாமினேட்டட் கட்சியாக அதை கொண்டு போல. அவர் முழுக்க தமிழர்களை தான் வளர்த்து விட்டார். அதனால் அடுத்து ஜெயலலிதாவும் முழுக்க ஒரு தெலுங்கு ஆதிக்க கட்சி மாதிரி கொண்டு போல. ஒரு பேர் மட்டும் அன்னைக்கு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் வச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு பச்சை தமிழர் கையில் அந்த கட்சி இருக்குது. ஒரு எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் அப்படின்ற அவர் பேரில் அவரோட தலைமையில் அந்த கட்சி இருக்குது. அப்போது நீங்கள் அந்த திராவிடம் இருக்கிறதுனாலேயே அந்த திராவிடத்தை வேணும்னே வச்சு அதை கருவாக்கி உருவாக்கி உங்களெல்லாம் இன்னும் முட்டாளாக்கி அவன் ஒருத்தன் வேணும்னே திராவிட ஸ்டாக்கு, திராவிட மாடலு, திராவிட பொங்கல்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கவன் கூட போய் இவங்களை போய் ஒன்று சேர்க்கறது, இவங்களை முடிச்சு போட்டு ஒன்று சேர்க்கறதே ஒரு சரியில்லாது, கண்டனத்திற்குரியது. ஏன்னா இது பேரளவில் தான் இது திராவிடம் இருக்குது. இது திராவிட கட்சி கிடையாது. இரண்டாவது, இங்கே தெலுங்கு ஆதிக்கவாதிகள்லாம் இங்கே இருக்காங்கன்னா ஏதோ 1-2 பேர் இருப்பாங்க, இருக்கணும். ஏன்னா ஒரு மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி அவங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். நம்ம தான் ஆளணும், ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு எம்எல்ஏலாம் கொடுக்கலாம் இல்லையா? அது போல தான் இங்கே. ஆனால் இங்கே எப்படி தெரியுமா, 85 விழுக்காடு தமிழர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு 10,000 பேர் கூட இல்லாத ஒரு சமூகத்தை சார்ந்த சின்னமேளம் சாதியை சார்ந்த ஒருத்தர் நாங்கள் தாண்டா ஆளுவோம், மீதி இருக்கிற அந்த 5.7 விழுக்காடு மொத்தமாக தெலுங்கர்கள். இதில் அந்த 5.5 இருக்கிற மற்ற தெலுங்கர்களுக்கு தான் நாங்கள் எல்லா சலுகையும் கொடுப்போம், பதவிகள் கொடுப்போம், எல்லாரும் கொடுப்போம், தெலுங்கர் நாடாக நாங்கள் மாற்றுவோம், நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமைடா அப்படின்னு ஒரு திட்டமிட்டு அடையாள நிறுவல்கள் எல்லா இடத்துலையும் கருணாநிதி பெயர். இப்படி ஒரு ஆட்சியை இது என்னைக்காவது அதிமுக சரித்திரத்தில் கொடுத்துருக்குதா? அப்போ இந்த பார்வையே இது 2ம் திராவிட கட்சின்னு சொல்கிறதே ஒரு தமிழர் ஆட்சிக்கு வர்றதுக்கு குறுக்க முட்டுக்கட்டை போடுறதுக்கு சமமாக நான் பார்க்குறேன். பிரபாகரன் பேர் இருக்கு, அது சமஸ்கிருத பேருன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பிரபாகரனை பேரை மாற்றிட்டு நம்ம கூப்பிட்றோமா? அவருக்கு இன்னொரு பேர் கரிகாலன் கூட பேர் இருக்குது, அந்த கரிகாலன் கூப்பிட்றோமா?
பிரபாகரன் தானே கூப்பிட்றோம். அப்போது நீங்கள் எதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால் இது ஒரு வேணுமென்னே ரெண்டையுமே நம்ம எதிர்க்கிறோன்னு ஒரு காட்டுறதுக்காக ஒரு நோக்கமே இல்லாமல் திட்டமிட்டு ஒரு தொலைநோக்கு பார்வைன்னா நீங்கள் அதிமுகவுக்கு தான் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது யாரை இருங்க நான் பேசி முடிச்சிடறேன். அது யாரை வெல்லும்? ஒரு தெலுங்கு ஆதிக்கம் பிடிச்ச கட்சி வென்றோம். வென்ற பிறகு அது வீட்டுக்கு போயிடுதா? நீங்கள் 2 பேரும் நீங்கள் எதிர்கட்சியாக வாங்க, அடுத்து இவரை எடப்பாடியை துரத்தி விடுங்க. 1956 நவம்பர் 1 எல்லா மாநிலத்துக்கும் வந்துருச்சு, நம்ம மாநிலத்துக்கு வரலையே. அதெல்லாம் தான் பார்க்கணும். கண்டிப்பா சார். நீங்க இப்போ தெலுங்கர் கட்சி அதாவது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை கடுமையா சாடிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மக்களுக்கு தெரியுதா? மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய விஷயங்களை உங்களுடைய கழகம் சார்ந்தோ இல்ல தமிழ் இனம் பேசக்கூடியவர்களுடைய கழகமோ இயக்கங்களோ இல்ல கட்சிகளோ மக்களுக்கு அதை தெரியப்படுத்துறாங்களா? மக்கள் உணர்றாங்களா? ஏன்னா மக்கள் தொடர்ந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னுமுமே திமுக வரதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்களே ஒரு சிலர் சொல்றாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா, இப்போ ஒரு சர்வே எடுக்கிறதுக்கு இப்ப நம்மளே வாங்களே போலாம், ஒரு 10 பேர்ட்ட கேட்டா ஒரு 3 பேர்னாலும் திமுக காரர்களா இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல மக்களுக்கு இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்ல கொண்டு சேர்க்கப்படலை அப்படின்னு எடுத்துக்கலாமா இருக்கக்கூடிய உங்களை மாதிரி இயக்கங்களும் கட்சிகளும்? அதுக்கு காரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் இருக்குது. எப்படின்னா, இப்போ ஜெயலலிதா ஊழல் வழக்கில் சிறைக்கு போனவங்கன்ற ஒரு பேர் இருக்குது. கருணாநிதி ஃபாதர் ஆஃப் கரப்ஷன், உலக மகா ஊழல்வாதின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா, இந்த மக்களுக்கு அவங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த டிபேட்லாம் விவாதங்கள்லாம் நடக்கும்போது உங்களை பற்றி அவர் குற்றம் சொன்னால் நீ பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதிரில் சொல்லுவார். இந்த மாதிரி இந்த கேவலமான அரசியலே இங்கே இருக்குது, இங்கே தொடருது. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, ஆமாங்க அந்த இடத்துல தப்பு நடந்து போச்சு, அடுத்தது சரியாக பண்ணணும், நாங்கள் எங்களுக்கு அந்த இடத்துல தெரியாமல் போச்சு, நீங்கள் கூட ஒரு ஆலோசனை இருந்தால் சொல்லுங்கள், அதை சரிப்படுத்திக்கலான்ற ஒரு அரசியல், வளர்ச்சிக்கான அரசியல். இது நாய் சண்டை மாதிரி, குழாயடி சண்டை மாதிரி சார் நீங்க சொல்றக்கூடிய விஷயத்தை எந்த கட்சியினருமே முன்வைக்கல, இன்ன வர வச்சது கிடையாது. அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. அது இயற்கை தானே. இயற்கையா இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போ ஒரு குற்றவாளி இருக்கான்னா, நீங்க தான் திருடுனீங்க சொன்னா எந்த குற்றவாளி தான் நான் தான் பண்ணேன்றதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க? ஒத்துக்கிறது இல்லைங்க. அதாவது 2015 ஜெயலலிதா வெள்ளத்தை திறந்து விட்டாங்க. அதாவது அது ஏதோ தூங்கிட்டு இருக்கும்போது இதுங்க போய் கேட்க, சரி திறந்து விடுன்னு சொல்லிட்டு அது பாட்டிங்கன்னா திறந்து விட்டு ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. அது தவறு தான், மனித தவறு தான் அது, சரிங்களா? படிப்படியாக திறந்து விட்டுருந்தா பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த இடத்துல அது தவறு தான், தெரியாமல் நடந்துருச்சுன்னா அது மேலே விவாதமே கிடையாது. ஆனால் நீ திறந்து விடலையா, உன்னை பற்றி தெரியாதா, இப்படின்ற மாதிரி அரசியல் தான் இங்கே தேவையில்லாது. அப்போ அந்த அரசியல் என்ன பண்ணுன்னா, யாரையுமே குற்றவாளி குண்டில் ஏற்றாது. அந்த அரசியல் நீங்கள் நான் உடனே இதை கேட்பான்னு தெரிஞ்சு அந்த பாயிண்ட்டை நீங்கள் ஏற்கனவே தயாராக வச்சுருந்து எனக்கு கவுண்டர் கொடுத்து அனுப்பிச்சிடுங்க. இங்கே மக்கள் இருக்காங்க இல்லையா, இது ரெண்டையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம் இவன் எதை பண்ணலையா, கரெக்டு தானே, சரி கரெக்டு, ரெண்டும் சரி தான், உங்களுக்கு தீர்வு என்ன? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதத்தில் வெல்றது தான் தீர்வா? என்ன நடக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த என்ன நடக்கணுன்ற கேள்வியை நோக்கி நகர்ந்துச்சுன்னா அரசியல் நல்லது. நான் என்ன நடக்கணும், அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்கணும்னா, இவ்வளோ கெடுதல்கள் இந்த அரசு பண்ணிடுச்சு, இந்த அரசு பண்ணிடுச்சு. இந்த அரசை இனிமேல் வரவிடக்கூடாது. இந்த அரசு ஒரு தமிழர் விரோத அரசு அப்படின்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதை விட்டுட்டு இந்த கருத்தெல்லாம் வெளியிலே போயிடக்கூடாது. இந்த தமிழ் இனம் சார்ந்து ஒரு கருத்துக்கள், இப்போ நான் கேட்குறேன், இந்த தமிழ் இந்த இதில் மீடியாவில் நான் பேசுகிற செய்தியை ஒரு புதிய தலைமுறையிலையோ இல்லை ஒரு பாலிமர்லையோ நான் பேசினா என்ன ஆகும்? மிக பெரிய அளவில் கலவரமாகும்ல. அப்போ கலவரம் ஆகுன்றதுக்காகவே இந்த சின்ன சின்ன மீடியாவில் மட்டும்தான் பேச முடியும். அங்கே எனக்கு இடமே கிடையாது. என்ன
அப்போது நேரடியாக வந்து நான் கேட்குறேன், நான் இந்த குற்றச்சாட்டு நான் சொல்கிறேன், நான் நீ 8 அமைச்சர்களை வந்து இட்டது வந்து மிகப்பெரிய சமூகத்திற்கு அநீதி. என்ன ஒரு அரை விழுக்காடு இருக்கிற ஒரு நாயுடு வந்து கம்மவார் நாயுடு சமூகத்தை சார்ந்த ஒரு ஏவாவேலோட பையனை போலூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக போகிறாங்க. சார் இல்ல சார், இப்ப இந்த 8 அமைச்சர்களை வந்து அந்த தெலுங்கர் சார்ந்த ஒரு ஜாதி அமைப்பை கொண்டவரை வந்து அமைச்சரா வச்சிருக்காங்கன்னா அவர்கள் அமைச்சராகிறதுக்கு உண்டான தகுதிகள் இருக்க போய் தானே திமுகவினர் இல்லைன்னா முதல்வர்னு வச்சுக்கோங்களேன், முதல்வர் வந்து வச்சிருக்காங்க. இதே இடத்துல அந்த இடத்துல முதல்வரா இப்ப இருக்கக்கூடிய முதல்வரா இல்லாம வேற ஒருவர் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த தகுதி இருந்தா அவங்கள வந்து வச்சிருக்கிறதுல என்ன தப்பு? என்ன பெரிய தகுதி நான் கேட்குறேன். அங்கே வந்து அதாவது நிதியமைச்சராக இருந்தார்ல பழனிவேல் தியாகராஜன், அவர் வந்து மிகப்பெரிய தகுதி படைத்தவர்னு சொல்லிட்டு எல்லா கட்சியுமே ஏற்றுக்கிடுவாங்க. 30,000 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஏதோ ஒரு இதில் சொல்லி லீக் ஆயிடுச்சு அந்த செய்தி. உடனே வந்து அவரை தூக்கி தூர போட்டாங்க. அப்போது எனக்கு கொள்ளையடிச்சு கொடுத்து என் நலனையும் பாதுகாத்து அந்த செய்தியும் வெளியிடாமல் என்னோட கொள்ளைக்கார கூட்ட புத்திக்கு துணை போகிற ஒருத்தன் யாராக இருப்பான்? அப்போ ஏன் என் இனத்தை சார்ந்த தெலுங்கர் தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு அவர் தமிழர். அவர் என்ன ஒரு அநீதி நடக்குது, என்னடா 30,000 கோடி அடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவர் தூக்கி தூர போட்டாங்க. அப்போ யாரை பக்கத்தில் வச்சுக்கிட முடியுது? அப்போ உள்ளவர்களை தான் நீங்கள் பக்கத்தில் வைக்கிறீங்களா? தகுடு திட்டத்துக்கு துணை போகிறவர்களை பக்கத்தில் வைக்கிறீங்க. அதனால நாங்கள் எப்படி சொல்கிறது உங்களை? சரிங்க சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த மாதிரியான யூடியூப் தளங்கள்லையோ இந்த மாதிரியான சிறிய தளங்களில் தான் பேச முடியுது, மிகப்பெரிய ஊடகங்கள்ல இந்த ஸ்டாட்லைட்டுன்னு இருக்கக்கூடிய ஊடகங்களை என்னால் பேச முடியலன்னு சொல்கிறீங்க. என்ன காரணம்ன்றீங்க? இவர்களுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல ஊடுருவி இருக்கு. எல்லா இடத்துலையும் இருக்குது. அதாவது ஊடகத்தில் நான் சவால் விடுறேன், இந்த தேர்தலில் வந்து இந்த தேர்தலில் வெளிப்படையாக நான் ஒன்று கேட்குறேன். அவர் தெலுங்கர், அவர் ஸ்டாலின் தெலுங்கில் பேசி ஓட்டு கேட்கட்டுமே. என்ன விடுங்க, என்ன மீடியாலே காட்டவேணாம். என்ன உதயநிதியும் போயிட்டு தமிழ்நாட்டில் எப்படி தெலுங்குல பேசி வந்து நீ தெலுங்கு தானே, நீ தெலுங்குனை தானே தூக்கி விடுற, நீ தெலுங்கரை தானே எல்லா இடத்துலையும் நீ கொண்டு வர்ற. அமைச்சர் இல்லை அமைச்சர் இங்கே பாருங்க, அமைச்சர் பதவி தெலுங்கு இருக்கு. என்ன அமைச்சர் பதவி தெலுங்கு இருக்கு, எல்லா அதிகாரம் எல்லாமே தெலுங்கு இருக்கு. உனக்கு வந்து நேர்முக உதவியாளரை போடுறதும் சாதிக்காரனவே போடுற. என்ன அப்படி இருக்கும்போது வந்து இந்த மக்கள் வந்து உன்னை தமிழன் நம்பில உன் முட்டாள்தனமாக ஓட்டு போடுறாங்க. என்ன நீ வந்து நேர்மையானவனாக இருந்தால் போய் நீ தெலுங்குலே வாக்கு கேளு. என்னெல்லாம் நாங்களாம் வந்து ஊடகத்திலாம் காட்ட வேணாம். உனக்கு நேர்மை இருக்குதா? உன்னை வந்து ஆந்திர தொலைக்காட்சியில் மணவாடுன்னு சொல்கிறான், நீ இங்கேயே சொல்லு, இல்லை எங்களை சொல்ல விடு. அவன் தெலுங்கண்டா, உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்டா அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டை வந்து திமுக மேல வைக்கிறீங்களா? இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மக்களுக்கு கூடயா வந்து இந்த மாதிரி தெலுங்கர்களை தான் வந்து திமுகவினர் ஆதரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா தெரியும். கொஞ்சமா அதோட பெர்சன்டேஜ் வந்து இந்த தெலுங்கு ஆதிக்கம் தெரிஞ்சிருந்தா மக்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க. பாருங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க. வரப்போற தேர்தல்ல ஒரு 10 லட்சம் ஓட்டாவது வந்து இவர்கள் தெலுங்கு ஆதிக்கவாதிகள், தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும், தெலுங்கு ஆதிக்கவாதிகள் ஆளக்கூடாது. தெலுங்கர் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, எம்ஜிஆர் மாதிரி வந்து இந்த கருணாநிதி எல்லாம் இருந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா வந்து இந்த இனத்துக்கு துரோகம் பண்ணி இந்த இனத்தை முட்டாளாக்கி இந்த இனம் எங்கேயுமே ஒன்று கூட கூடாதுன்னு ஒரு சதி திட்டத்தோட வந்து செயல்படுற ஒரு கட்சியா அது மாறி இருக்கிறது தான் இன்னைக்கு நம்மளால வந்து சகிச்சுக்கிட முடியல. சரியா? தெலுங்கு தமிழ்ன்ற பிரச்சனையெல்லாம் கிடையாது. யாரோ நல்லவங்கன்னா வந்து நல்லவங்க நேர்மையானவங்க சமூக நீதின்றாங்க. இந்த தமிழ் சமூகத்துக்கும் சேர்த்து சமூக நீதி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பிரச்சனையே இல்லை. சமூக நீதின்ற பேரில் இந்த தமிழ் சமூகத்துக்கு அநீதியை கொடுக்கறதே குலத்தொழில் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு
மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பாளர்களா மாறி போனாங்க. சரிங்க சார், இப்ப உதாரணமா நான் கோவில்பட்டி தொகுதி, அதாவது கடம்பூர் ராஜு அவர்கள் வந்து இப்போ அதிமுக சார்பில் இப்ப அவரு தான் கிட்டத்தட்ட 2-3 அதாவது அமைச்சராகவும் இருந்திருக்காரு, இப்ப சிட்டிங் எம்எல்ஏவாகவும் இருக்காரு. அவரு எந்த சாதிய பின்புனைப்பு சார்ந்தவர் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களும் அந்த இடத்துல வந்து வெற்றி வாய்ப்பை தான் தழுவுறாங்க. இப்ப வரைக்குமே திமுக அந்த இடத்துல வெற்றி பெற முடியல. அதுக்கு உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? அப்ப அவங்களும் அந்த ஜாதிய பின்புணர்வு இருந்துதான் இந்த இடத்துல வந்து ஆதிக்கம் பண்றாங்களா? அப்ப அதிமுகவையும் அந்த மாதிரியான கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லலாமா? இல்ல அப்படி கிடையாது. தெலுங்கர்கள் வந்து தன் இனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. எப்படின்னா, அங்க வந்து கடம்பூர் ராஜு கோவில்பட்டி தொகுதியில ஒரு 12 விழுக்காடு ஒரு 15 விழுக்காடு வரைக்கும் வந்து நாயக்கர், ரெட்டி, தெலுங்கு சமூகம் இருக்குதுன்னு வச்சுக்க. ஒரு அருந்ததியர் எல்லாம் சேர்த்து ஒரு 16 விழுக்காடு இருக்கிறாங்கன்னா, அந்த 16 வந்து 8 திமுகவுக்கு 8 வந்து அதிமுகவுக்குன்னு பிரியாது. அங்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற நம்மால் யார் அப்படின்னு பார்த்துட்டு எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அங்கே ஒரு தெலுங்கரவே வந்து முதல் காரணம், அங்கே ஒரு தெலுங்கர வேட்பாளராக திமுக நிறுத்தாது. என்ன சார், அப்படி பார்த்தா அந்த இடத்துல வந்து தேவர் சமூகத்துடைய வாக்கு தான் 31% இருக்கு. அப்போ நீங்க வந்து அந்த சமூகத்தை நிறுத்தினா கூட, ஆனா அந்த சமூகத்தை சார்ந்தவர்களால வெற்றி பெற முடியல. சொல்றேன் நான். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த 16 விழுக்காடும் மொத்தமாக வந்து அங்கே விழுந்துரும். அப்புறம் சிறுபான்மையினர் மொத்தமாக விழுந்துரும், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள். இப்போ வந்து இந்த 31 விழுக்காடில் இருக்கிற தமிழர்கள், அதாவது முக்குலத்தோர், அவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம வந்து திமுக காரனுக்கு தாண்டா நம்ம போடணும். அதாவது திமுகலையும் நின்றுருப்பாங்க, அதிமுகலையும் நின்றுருப்பாங்க. அந்த அதிமுகவில் வந்துட்டு இருக்கிறவர் வந்து ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதி, இங்கே வந்து கொஞ்சமாக இருந்துக்கிட்டு அவர் வரலாமா? மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருந்துக்கிட்டு நம்மளோட ஒரு நம்ம நின்று ஜெயிக்க வேண்டிய ஒரு இடத்த, நம்ம உரிமையை ஒருத்தர் பறிச்சுட்டு போகிறாரு. அவர் நம்ம கட்சிக்காரவே இருந்தாலும் நம்ம உரிமையை பறிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு, அந்த இடத்துல இன்னொரு பக்கம் இருக்கிற இவருக்கு வாக்களிக்க வேணாம், நம்ம அவருக்கு வாக்களிக்கலாம், அவர் தமிழர், திமுகலே நின்றுருந்தா கூட அவர் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்க மாட்டார். இவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? அப்படியே வந்து அந்த அதிமுகவுக்கே வாக்களிச்சிருவார். 31 விழுக்காடு இருக்கிற ஒரு சமூகத்தில் இருக்கிறவங்க ஒரு 20 பேர் இங்கே வாக்களிச்சிடறாங்க, தேவர் சமூகம் சார்ந்து. அதே மாதிரி பல்லர், பறையர் எல்லா சமூகத்தில் இருக்கவங்களும் இங்கே வாக்களிச்சிடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், இதனால் இவர் ஜெயிச்சிடுறார் கடம்பூர் ராஜு. இந்த பக்கம் வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார்? அவர் தமிழர், அவருக்கு இந்த 16 விழுக்காடு ஒரு ஓட்டும் கிடைக்கலையா, இந்த சிறுபான்மையினர் ஓட்டும் ஒன்றும் கிடைக்கலையா, தன்னோட சொந்த சமூகத்துக்காரனும் போய் அங்கே போட்டானா அவர் தோற்றுருவார். அதாவது வந்து அதிமுகன்ற கட்சி தமிழர் தலைமையில் இருக்குது. அது வந்து அங்கே வந்து ஒரு சிறுபான்மையினர் இருக்கிற சமூகம் வந்து ஜெயிக்குதுன்றது தவறுன்றா கூட, ஒரு 5 விழுக்காடு 5.7 விழுக்காடு இருக்கிற தெலுங்கர்களுக்கு கொஞ்சோண்டு எம்எல்ஏ கொடுக்கணும் இல்லையா? அந்த ஒரு 10 பேர் கொடுக்கணும்னு வச்சுங்க. அந்த 10 பேரில் ஒருத்தராக வந்து கடம்பூர் ராஜ் இருந்துட்டு போகிறாரு, தப்பு இல்லை. ஏன்னா ஒரு ப்ரொபோஷனேட்டாக அவர் கொஞ்சம் கொடுக்கணும் இல்லையா? அதை அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வந்து எப்படி தெரியுமா? 85 பேரை முட்டாளாக்கிட்டு 85 பேரை நிரந்தர அடிமையாக்கி உங்களால் என்றைக்குமே ஒன்று சேர முடியாது, நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை, எல்லா பெருமையும் பீத்துறதுக்கும் தமிழின உரிமைகள்லாம் காவு கொடுக்கறதுக்குமே ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இங்கே ஒருத்தர் இருப்பார். அங்கேயாவது ஒரு 10-15 விழுக்காடு இருந்துக்கிட்டு அதில் ஒருத்தர் வருவார். இங்கே என்ன தெரியுமா? வெறும் 1/2 விழுக்காடு. போலூரில் ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. வெறும் 1.5 விழுக்காடு கம்மவார் நாயுடு எங்கள் திருவண்ணாமலையில் வந்துட்டு கொட்டம் அடிச்சிட்ருக்காரு. வெறும் 1.5 விழுக்காடு திருச்சி மேற்கில் KN நேரு இருந்துக்கிட்டு 88 விழுக்காடு இருக்கிற தமிழர்களை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது நீங்கள் வந்து அந்த இடத்துலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா யார் வந்து அகற்றப்படணும்? அதிமுகவில் இருக்கிற தெலுங்கர்கள் அகற்றப்படணுமா, திமுகவில் இருக்கவங்கள அகற்றப்படணுமா? சொல்லுங்கள். இதுதான் விஷயம்.
கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ஏன்னா நீங்க பல்வேறு விஷயங்கள் வந்து திமுகவினர் தெலுங்கருக்கு சாதகமான விஷயங்கள் தான் பண்றாங்க அப்படின்ட்டு அந்த காரணத்துக்காகவே வந்துட்டு இங்க ஆட்சி மாற்றம் வரணும்னு நாங்க சொல்றோம். கண்டிப்பா இந்த மாதிரி பல்வேறு காரணத்தை வந்து மக்களிடம் கொண்டு சேர்த்தா மட்டுமே இதற்குண்டான விடை வந்து கிடைக்கும். இதை வந்து நீங்க சொல்ற மாதிரி நீங்க கொண்டு சேர்க்கிறது மக்களுக்கு புரிஞ்சு மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்கு செலுத்த போறாங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் சிறிய கால இடைவெளி தான் இருக்கு. மக்களுடைய வாக்கு யாருக்கு போகுது, யாரு முதல்வர் வேட்பாளர்ல அமர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ரீதியா கண்டிப்பா வந்துட்டு அதிமுக தான் வெற்றி பெறும். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றிங்க.